ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்கே போக போகிறேன்னா பூனே போக போகிறேன். ஸோ போர்டிங் பாஸ் இப்போ தான் எடுத்துகிட்டு லாகின் போயிட்டுருக்கிறேன். செக்இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. இதோ எங்கே இருக்கும். ஸோ போர்டிங் கேட் வந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் எதாவது சாப்பிட போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எப்படியும் வாங்குற மாதிரி இருக்கிற ரேட் இருக்காது. எப்படியும் ஒரு காஃபி 200-300 விற்பானுங்க. இது பார்ப்போம் எப்படின்னு. ஸோ இப்போது டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2:27. ஸோ மோஸ்ட்டாக நிறைய இடத்துல க்ளோஸில் தான் இருக்குது. பர்சன்ஸ் யாரும் இல்லை. சில கடையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே மெட்ராஸ் காஃபி இருக்குது. காஃபி ரேட் பார்த்தா 250 வருது. ஸோ இங்கே தண்ணி ரேட் பார்த்திங்கன்னா தண்ணி ரேட்டும் 60 rupees. அப்படியே போகும். டைலாம் இருக்குது. ஆன்டிக் பீஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கே KFC, பீஸா ஹட் இருக்குது. வெண்டிங் மிஷின் இருக்குது. ஸோ நாம் வந்து ஒரு மினிட் மெய்ட் பல்பி ஆரஞ்ச் இதை ஒன்று போட்டிருக்கோம். குடிச்சிட்டு அப்புறம் நம்ம கீழே செக் நிற்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, செக் நிற்கிற இடத்துக்கு போகிறேன். ஸோ நம்மளோட ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:10 வருது. ஸோ அரௌண்ட் 2 hours ட்ராவல். ஸோ சென்னையிலேருந்து பூனே வரையும். ஸோ அங்கே போயிட்டு புது ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ அங்கே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு 2 hours இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான் ஓரமாக. கரெக்டாக கேட்டுக்கிட்டே போய் படுத்துட்டேன்னா செக்யூரிட்டி எழுப்புவோம் அவனே. அப்படியே எழுந்துட்டு போவோம். ஸோ இப்போ பசிக்குது ரொம்ப. ஸோ ஒரு ரேப் ஒன்று சொல்லியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்வேல ஒரு பெரிய சிக்கன் ரேப். ஃபியூ சரியான பசி. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 AM ஆகுது. இன்னும் 1 hour இருக்குது டைமுக்கு ஃப்ளைட்டுக்கு. அதை சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் பார்ப்போம். ஸோ ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ ஃபைனலாக ஏறிட்டோம்ல. ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பூனேக்கு வந்துட்டோம். பூனே வந்துட்டோம். பூனே பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் இப்போது. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன். அப்படியே வீடு பார்த்தீங்கன்னா என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா விட்டான்னு சொல்லி ஒரு வில்லேஜு. ஸோ இங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ண போகிறோம். காய்ஸ், பூனே பஸ் ஸ்டாண்ட் இது தான். ரொம்ப மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ரோடெலாம் எப்படி இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஐயோ, என் ஒயிட் ஷூலாம் அழுக்காகுது. பார்க்க கொடுமையாக தான் இருக்குது பஸ்ஸஸ்லாம் பார்க்க. ஏன் நம்ம ஊர் பஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல.
விட்டா பஸ் எங்கே இருக்குது? என்னன்னா ஒரு ஊர் பேர் எழுதலை. எனக்கு வேறு ஒழுங்காக ஹிந்தி படிக்க தெரியாது. நம்மள வேறு குறுன்னு பார்க்குறானுங்க. ஃபோனை திருடிட்டு போயிடுவாங்களோ? இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. நான் யார்கிட்ட கேட்குறது? கூகுளில் போட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டால் தான் சரியாகும் போல். எல்லாம் ஊர் பேரே தெரியாது. மாப்கே ரெயின்கோட் ஃபேமிலின்னு எழுதியிருக்கானுங்க. பஸ் நம்பர் 27ஆமா. அந்த பஸ் தான் போகுமா? எந்த ஊரும் தெரியலையே. பஸ் கிடச்சிருச்சு. இதுதான் விட்டா. இந்த ஊர் இங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல். பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 3.5 hours நினைக்கிறேன். என்ன பிரேக் அடிக்கிறான். பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு டீ பிரேக் மாதிரி. டீ குடித்தேன். டீ நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இங்கே என்னோட ஊருக்கு வந்துட்டேன். விட்டான்ற ஊருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு டேரெக்டாக போய் வீட்டுக்கு போவோம். இப்போ இங்கே சென்னையை விட வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே கை காலெலாம் எரியுது. அந்த லெவலில் இருக்குது வெயில் இங்கே. நம்ம ஆட்டோ தேடுவோம். பக்கத்தில் ஆட்டோவே இல்லை. ஆட்டோ ஸ்டாண்ட் தான் போகணும். இப்போ எங்கள் காஸ்டியூம்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தாத்தா போட்ட காஸ்டியூம் பாருங்களேன். ஒயிட்டுக்கு ஒயிட் தொப்பி. ஸோ தாத்தா நம்ம தமிழ் பேசுறது அவங்களுக்கு எவனும் தெரிய போகிறதில்ல. போவோம். கிரேட் பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. கேட்டு போவோம். இதுதான் 4 ரோட்ஸ் சொல்லுவாங்க ஊரில். அப்படியே போவோம். இந்த கோவிலில் எனக்கு லேண்ட்மார்க்கு. இந்த கோயில் வந்தால் தான் ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லி போனேன். ஆட்டோ பிடிச்சிட்டோம். இங்கேருந்து அரௌண்ட் 5 kilometers என் வீட்டுக்கு. அரௌண்ட் 4 hours ஆயிடுச்சு நான் வரத்துக்கு. 3.5 hours போட்டிருந்தாங்க. பட் 4 hours ஆயிடுச்சு வரத்துக்கு. செம்ம வெயிலுங்க. சென்னையே பரவாயில்ல போலுக்குது. என் வில்லேஜ்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க வீடு. எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாமே. राइट क्या राइट खाली
ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஐவனா ரைட் எஸ் சென்டர் மாதிரி தானே மதியமாக இல்லை இதுதான்மா. ஸோ சென்டர் பொசிஷன் தான் என்னோடய வீடு. ஸோ இந்த கிரில் போட்டிருக்காங்களே இது தான்மா, இதுதான் எங்கள் வீடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே மேஜராக ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும் ஏரியா. ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பானிபூரி ஐட்டம்ஸு, பாவுபாஜி ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மேஜராக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது என்ன கடைனா லைக் பானிபூரி கடை தான் இருக்கும். பந்தல்லாம் போட்டிருக்காங்க, பயங்கரமாக இருக்குமோ. ஓகே. ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இந்த கணேஷ் பாவுபாஜின்னு சொல்லி இவர் நல்லாயிருக்கு. இவர்கிட்ட மேக்ஸிமம் இவர்கிட்ட தான் சாப்பிடுவோம் ரெகுலராக. ஒரு பிளேட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டமு, ஸோ சூப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, சிக்கன்ஸ் கபாப் ஐட்டம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. மேஜராக சொல்கிற மாதிரி இன்னும் இந்த ஊரில் எதுவும் டெவலப் ஆகலை. சரி பார்ப்போம், அடுத்த ஏரியாவில் போய் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம இப்போது வீட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும் நாங்கள். அப்படியே போய் வாங்குவோம். எங்கள் ஊரில் இதுதான் பெரிய டிபார்ட்மெண்ட்டில். கீழே போவோம். அது என் மம்மி ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன मम्मी वांग रहा है? 10 रुपये पाकिट घेतोच काय का पनीर मसाल्याचं. पनीर मसाला घेतोच काय का तुला पाहिजे मी घेते पण येते तिकडे केला टेक इट மசாலா பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் ஆச்சி மசாலா, சக்தி மசாலா மாதிரி இங்கே சுஹானா மசாலா, ஆரே பன்னீர் மசாலா. இதுனா என்னன்னு தெரியல. பன்னீர் பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். இந்த எபிசோட இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா வேணாமான்னு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அன்டில் தென்